சில நடிகர்களுக்கு அந்த மாதிரி ஒண்ணுமா தெரியல. அந்த மாதிரி சம்டைம்ஸ் நானும் யோசிச்சிருக்கிறேன். ஈவன் சிவா மனசு சக்தி கூட பாத்துட்டீங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் பிக்கப்பே ஆகல. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் மவுத் டாக்ல நல்லா பிக்கப் ஆச்சு. ஈவன் லாட் ஆஃப் நிறைய வருத்தமா இருக்கும்ல, ரொம்ப வருத்தமா இருக்கும். கட்டுறதம்னா ரொம்ப வருத்தமா இருந்தது. என்னடா நான் பாட்டுன்னு ஏதோ பயங்கரமா கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கிறோம், 10 நாள்லயே பொட்டி வந்துருச்சு அப்படிங்கிற ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கிறோம். அப்ப நீங்களும் எல்லாரும் மாதிரி சரி நம்மளும் ஏன் எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணின்னு இருக்கிறோம், பண்றோம் இது பண்றோம், இப்படி நம்மளும் பேசாம எஸ்எம்எஸ் மாதிரி கலோக்கியா ஜாலியா கமர்ஷியலா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி. எஸ்எம்எஸ் அந்த நேரத்துக்கு புதுமையான ஒரு படம் தான். ரெண்டும் புன்னகை பாத்துட்டீங்கன்னா யாருமே ஒத்துக்கல. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல தான் லவ்ங்கிற ஒரு விஷயமே வரும். இந்த ஃபார்முலால எல்லாம் இருக்க வேண்டாம். நான் பெரும்பாலும் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா ஒரு ஒன் பிலிம் பண்ணுவாங்க, இல்ல மேக்ஸிமம் புது அந்த புது ஐடியா இப்ப நம்ம குடுக்கலன்னா வேற யாரு கொடுப்போம். அதே திரும்ப அரைச்சமாவே அரைக்க கூடாது அப்படிங்கறதுக்காக நீங்க சொல்றீங்களா. ஒரு நிறைய படம் இருக்குது எனக்கு. இப்போ ராமன் சொல்லலாம், கட்டுற தமிழ் சொல்லலாம், சொல்லலாம், சிவா மனசு சக்தி சொல்லலாம், கோ சொல்லலாம், விஷும் சொல்லலாம். சோ சில பேருக்கு டேவிடும் ரொம்ப பிடிச்சிருக்கும். சில பேருக்கு வந்து அந்த கவலை வேண்டாம்ங்கிற படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிப்சி நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அந்த மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ஒண்ணு பண்றோம். அந்த ஆக்டர் நான் திரும்பி என்னால ஒரு 10 படம் என்னால ஒரு 15 படம் என்னால சொல்ல முடியும். அதை நம்ம வீட்டுல போஸ்டரா வச்சு ஒட்டிக்கவும் முடியும்.